எவ்ரிவன். நம்ம அதாவது எங்களோட ஊர்ல அங்க கன்னியாகுமரியில தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபெமிலியரா சின்ன வயசுல எங்க போனாலுமே இந்த கொடுக்காப்புளி மரம் இருக்கும். பட் இப்போ நம்ம ஊர்ல கொஞ்சம் பாக்குறது கஷ்டம். பட் இங்க துபாய் வந்து நான் நிறைய பாக்குறேன். இங்க எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு. இப்பதான் குட்டி குட்டி பூ காயெல்லாம் வருது. இதை விட பெரிய மரம் அங்க ரெண்டனும் இருக்கு. இன்னும் எப்படியும் 2-3 monthsல இதெல்லாம் பெருசா காய்ச்சி பழுத்துருமா இருக்கும். கண்டிப்பா பழுத்ததுக்கு அப்புறமா பறிச்சு சாப்பிடுற வீடியோ நாங்க கூட ஷேர் பண்றேன். மக்களே இப்படி இது சர்வீஸ் ரோடு தானே. இப்படி சர்வீஸ் ரோட்ல இருக்க பெடஸ்ட்ரியன் கிராசிங் நம்ம இப்படி கால் வச்சுட்டாலே ஆடி வந்தாலும் சரி பென்ஸ் வந்தாலும் சரி, ஏன் இந்த ஊரோட பில்லியனியரா இருந்தா கூட அவர் நின்று வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம கிராஸ் பண்ண அப்புறம் தான் அவரு போகணும். தட்ஸ் கால்ட் துபாய். நான் இத ஸ்டாண்ட் அப்படி நோ எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு வேலை செய்யுதுக்கா. உங்க ஸ்டாண்ட் எல்லாம் என்னால பிடிக்க முடியாது. அசிஸ்டன்ட்னா அப்படி கேமரா பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு தானே கேமராமேன் வச்சிருக்கோம். அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கடமை வச்சே இல்ல. ஆடி கார் சர்வீஸ் விட்டுருந்தானே வந்துட்டா. வந்துடும் இப்போ காட்டி தரேன். Where is my watchman? Where is my watchman? இப்போ எதுவுமே சரியில்லை. பாத்தீங்களா கேட் எப்படி ஓபன் ஆகுதுன்னு. அசிஸ்டன்ட் என்னோட காரை ரெடி பண்ணுங்க, லக்கேஜ்லாம் எடுங்க. ரெடி பண்ணலாம். குப்பை தட்டி பேர் புதுசா ஏதோ திங்ஸ் எடு. என்னது? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. நோ நோ நோ. என்ன குப்பை தொட்டில நான் உங்க வீட்ல லாம்பர்கினி இருக்கு இல்லையா, வர்ஷா இருக்கு இல்லையா? குப்பை தொட்டில ஏதோ சும்மா பார்த்தேன். நான் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுக்கவா மாதிரியா இருக்கு என்ன பார்க்க அப்படிதான் இருக்கு. அப்ப கிச்சன்ல இருக்க பிளாக் ஸ்டாண்ட்லாம் எங்க இருந்து எடுத்தா? குப்பை தொட்டில இருந்து எடுத்தா? நான் ஒரு பேட்சுக்கு தானே உங்களை அசிஸ்டன்ட்னு சொன்னேன். நீங்க ஏன் ஹஸ்பண்டுங்க, நீங்க என்ன இப்படிலாம் டேமேஜ் பண்ணக்கூடாது. வாங்க ஸ்டாண்டு தானே, ஸ்டாண்டு தாங்க. ஷூ வேணா கட்டி விடணுமா? ஷூ தொடச்சு விடணுமா?